டைம் விஜய் வந்து பாண்டிச்சேரி வராரு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் அவரை பார்க்க போறேன். கண்டிப்பா அவரை பார்த்த பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார். வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்கள் தலைவனை பார்க்க வந்திருக்கோம். யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கெல்லாம் ஓடுறியே அப்படிங்க பார்த்தே ஆகணும். நான் இது பல நாள் கனவு சார். ஸ்கூல் படிக்க பார்த்துலேருந்து வெறியாக இருக்கும் அவர் மேலே. பார்த்தே ஆகணும். தூரத்தில் இருந்தாவது அவர் பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கோம். தலைவன் வரணும் சார், சிஎம்மாக வரணும். அரசியல் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். ஸோ நடிப்பில் எப்படி இருந்தாரோ அதெல்லாம் இப்போ வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் அவர் வந்திருக்காரு அரசியலுக்கு. அதனால் அவருக்கு நம்ம சொல்லி புரிய வேண்டியது இல்லை. கண்டிப்பாக அவர் நல்ல இதுதான் செய்வார், அந்த நம்பிக்கை இருக்குது சார். பாண்டிச்சேரியே சூப்பராக போகுது சார். மக்களுக்காக தான் சார் அவர் பேச வர்றாரு. எங்களுக்காக தான் அக்கா தங்கச்சி தம்பி அவர் குடும்பமாக இருக்கோம். நாங்கள் அவருடைய குடும்பம். நாங்கள் அவர் தலைவன்றதோட அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். எங்கள் அக்கா பேசினாங்க பாருங்கள். தமிழ்ச்செல்வி தான் எங்கள் அக்கா. அண்ணன் தாய் மாமன் குழந்தைக்கு அப்படின்னாங்க பாருங்கள். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவரை நாங்கள் பாவிக்கிறோமே தவிர தலைவன் கட்சியில் வராரு அப்படிலாம் இல்லை. எங்கள் விஜய் சார், எங்கள் விஜய் அவர் எங்களுக்கு சொந்தமானவர். எங்களுக்கு என்ன செய்வாருன்றது அவருக்கே தெரியும். நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. யார் வேணா நம்பாமல் இருக்கட்டும், அவர் சிஎம்மாக வரணும். சார் என்ஆர் கூட இருப்பாங்க. பிஜேபி வெளியே போயிடும் சார். என்ஆர் கூட இருந்தால் சார் வெற்றி பெறுவார். ஆமாம், வேற யாரும் இங்கே சரி வராது சார். நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு பெனிஃபிட்னா அது என்ஆர் கொஞ்சம். நம்ம தலைவன் அவர் கூட இணைஞ்சா சூப்பராக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட். என்ன பேச போகிறாங்க அதுவும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. எப்போ விஜய் பார்ப்போன்றது ரொம்ப படபடன்னு இருக்குது. என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு தெரிஞ்சு கரூர் பிரச்சனை பற்றி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை மீறி வேறு பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விஜய் அவர்களுடைய வருகை வராரு, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? குறிப்பா ஏன்னா பார்க்க போறீங்க அப்படிங்கும்போது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எப்போ பார்ப்போன்னு தான் இருக்கு. அதுவும் எங்கள் ஊருக்கு வரேன் போது அது சொல்ல வார்த்தை இல்லை. தளபதி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரமா காத்துட்டு இருக்கீங்க? காலைல எப்படி சொல்றது, தூங்கவே இல்லை. அலாரம் வச்சு எழுதி பார்த்து எப்படியோ வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்திருக்கோம். ஸ்கிரீன்ல பார்த்தப்போ நம்ம படத்துல பார்த்து அப்போ எக்ஸைட்மெண்டோட இப்ப நேர்ல பார்க்கணும் போது இன்னும் ஆர்வமா இருக்கு. அதுவும் எங்க தளபதி வர எலெக்ஷன்ல வர இறக்கிட்டாரு. சும்மாவா இருப்போம். இல்ல இங்க கிட்ட இருக்க ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க. மத்தபடி காலேஜ் ஸ்கூல்ல எல்லாமே இருக்கு. பாஸ் எல்லாமே கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு நிறைய கொடுத்தாங்க. நாங்க எங்களுக்கு எக்ஸாம் முடிச்சிச்சு, லீவ் விட்டாங்க, வந்துட்டோம். விஜய் அவர் பாக்கிறதுக்காக நாங்க வருவோம். பார்க்கணும், அவ்வளவுதான். அவரை பார்க்கணும், எப்படியாவது பார்க்கணும். காலேஜா இருந்தாலும் கட்டடிச்சுட்டு வருவோம், அவ்வளவுதான். என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? அவரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பேசுவார்னு அவரு பாத்துப்பாருனா எல்லாமே. அவருதான் எல்லாமே. அவர் வந்தாலே போதும் எங்களுக்கு, அவ்வளவுதான். அவர் பாத்துப்பாரு. தனி டேங்க் முன்னாடியே பார்க்கிங்லாம் நல்லா விட்டுட்டு அங்கேயே 4-5 போலீஸ்க்கு மேலே வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா கார்டு இருக்கான்னு சொல்லி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. கார்டு இல்லாதவங்களாம் இங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதாவது ஒரு கார்டுக்கு 2 பேர் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 200 பேருக்கு மேலே இருக்காங்க கார்டு இல்லாமல். எங்ககிட்ட பாஸ் இருக்கு. நாங்க ஒரு பாஸ்ல 2 பேர் வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயே பிடிச்சி வச்சிட்டாங்க. எங்ககிட்ட இருந்ததுனால நாங்க வந்துட்டோம். நிறைய பேர் பாஸ் இல்லாமலே அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு 500 பேருக்கு மேல வெளியே நிக்கிறாங்க. யாருக்குமே பாஸ் இருந்தாதான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பிடிச்சி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துலயும் ஒரு போலீஸ்காரங்க நின்று ஒரு பாஸ் தான் வரணும், ஒரு பாஸ்க்கு ஒரு ஆள் தான் வரணும்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்களோட வேலையை தான் கரெக்டாக செய்கிறாங்க. இங்கே நாங்கள் என்ன கேட்குறோன்னா, முன்னாடி இவங்க ஒன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல, முன்னாடி அவங்க பண்ணியிருக்கணும்ல. ஃபஸ்ட்டு ஒரு கார்டுக்கு 2 ஆளுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு காலுக்கு ஒரு ஆள் தான் விட்றாங்க. காலேஜ்
காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் அதெல்லாம் விட்டுட்டு தானே வந்து நிற்கிறோம். ஒரு கார்டுக்கு ஒரு ஆளுன்னு விட்டுட்டு இப்போ எல்லாரும் நின்றுன்னு இருக்கிறோம். ஒரு கார்டுக்கு ஒரு 2 பேருன்ட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இல்லாதவங்களாம் நின்றுட்டு தானே இருக்காங்க. அவங்களாம் காலேஜ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. இந்த ஒரு நாள் தானே அவர் எங்களுக்கோசரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்குள்ள நாங்கள் வரோம்ல, அப்போ விடணும்ல. அப்போ அவர் எங்களுக்கோசரம் தானே வராரு, எல்லாருக்கோசரம் பேசுறதுக்கு தானே வராரு. அவருக்கு எவ்வளோ மீட்டிங், எவ்வளோ வேலை இருக்கும் அவருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கோசரம் அவருக்குள்ள எங்களை விடலாம்ல. கரெக்டாக தானே நீங்கள் கட்டுப்பாடாக தானே விடுறீங்க. கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா ஏற்கனவே கரூர் சம்பவம் உங்களுக்கு தெரியும். பாஸ் அதனோட தான் பாஸ் வழங்கி அனுமதி. கரூரில் நடந்தது அது வேற மாரி. இங்கே நம்ம ஊரில் அப்படி நடக்காது சார். எல்லாம் கரெக்டாக தானே பெப்பராக பண்ணி தானே பண்ணுறாங்க. இப்போ அது கரெக்டாக தானே நடக்கும். சார் வர்றதுனால தானே இவ்வளோ பெரிய அனுப்புகிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல 2 கார்டுக்கு ஒரு கார்டுக்கு 2 ஆள் நீங்கள் அதுமாரி விடலாம்ல. அதுவே நீங்கள் கட்டுப்படுத்தி விடலாம்ல. இருந்தாலும் ஒரு அவேர்னஸ், சின்ன அவேர்னஸ் போலீஸ் டீம்லேயே வந்து கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி இது ஃபேக்கு, நீங்கள் யாரும் அப்படி நம்பிட்டு வராதீங்க, ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் தான் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாம். அதுவும் இல்லை. பாஸ் இல்லாமல் மட்டும்தான் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க சார். நம்ம என்ன பண்ண முடியும் சார்? தலைவரை பார்க்க வரேன், நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ நேரமாக காத்துட்டு இருக்கீங்க? நான் எப்பலேருந்தே இங்கே தான் இருக்கிறேன். அதை பாஸ் ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ் இருந்தால் தான் உள்ளே அனுப்பணும் நாங்கள். ஆனால் இருக்கிறது ஒரு பாஸ் தான், 2 பேர் எப்படி போக முடியும்? உள்ளே அனுப்புனா நல்லாயிருக்கும். இருக்கிறது கொஞ்சம் பேர் தான், போலீஸாலே பாதுகாப்பாங்க. எந்த அளவுக்கு ஏமாற்றமாக இருக்குது விஜய் அவர்களை சந்திக்க முடியல? வந்து 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிறான், அதுக்கே உள்ளே விட மாட்டாங்க. ஒரு பாஸுக்கு 2 பேர்னு சொன்னாங்க. இப்போ ஒரு பாஸ் தான் ஒருத்தவங்கன்றாங்க. பாஸ் இல்லாமல் வெளில நின்றுட்டு இருக்கோம் பார்க்க முடியாமல். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? விஜய் அவர்களை சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம்? ஏமாற்றமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்துருவோம் நம்பிக்கையில் நின்றுட்டு இருக்கோம். என்ன சொல்கிறாங்க போலீஸ் தரப்பில்? பாஸ் இருந்தால் தான் உள்ளே விடுவேன்றாங்க. பாஸ் இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாஸுக்கு 2 பேர்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் உள்ளே விடுறாங்க. என்னன்னு தெரியல. நிறைய பேர் அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் எல்லாம் டக்கு டக்குன்னு போயினே இருந்திருக்கும். என்ன அப்படி பண்ணுறான்னு தெரியல. விஜய் அவர்களை சந்திக்க முடியலன்றது எந்த அளவுக்கு ஏமாற்றமாக? இல்லை, ஆக்சுவலாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவர் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பார்க்கலான்னு எல்லாரும் இவ்வளோ ஆவலாக வராங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்து இந்த மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.